சண்டை போட்டா பிடிக்காதுன்னு இருக்கா என்ன? ஹை ஜாலி. அப்போ நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்கும்லாங்க? எம்மா தாயே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், போதுமா? ஐயோ ஐயோ, எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு சொல்லவே இல்லையே. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐயோ, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இப்படி ரோட்ல தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்கா. நீங்களாங்க இப்படி? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏமா கொஞ்சம் தள்ளி நில்லு. நடு வழியில நின்று லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு தள்ளி போமாங்க. என்ன இது? இங்க நின்று காருங்க. இவர் எங்க போனாரு? இவர் எப்ப போனாரு? ஏமா உனக்கு என்னாச்சு? இப்படி ரோட்ல நின்று ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்க. என்ன தனியா பேசுனேனா? இங்க ஒருத்தர் நின்னார்ல, அவர் கூட தானே பேசிட்டு இருந்தேன். யாரு? அந்த கோட்டு சூட்டு போட்டுட்டு ஒரு பையன் கார்ல வந்தானே, அவன் கூடயா? ஆமாங்க, அவரு கூட தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். அட என்னம்மா நீ, உனக்கு பைத்தியம் கீட்டியம் ஏதாவது பிடிச்சிருக்கா என்ன? அந்த பையன் கார் எடுத்துட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது, அவன் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற? எப்பங்க போனாரு? அது ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். தனியாவே நின்று பேசிட்டு இருக்க. ஓ, அந்த பையனை லவ் பண்றியோ? இல்லங்க, அவரு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரா? என்னம்மா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? அந்த பையனை பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியா இருக்கு. இல்லங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். நாங்க 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அட போமா, இந்த காமெடியெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. நீ பேசுறத கூட கேட்காம போயிட்டு இருக்கான். இவனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துக்குவான் பாரு. போமா போ, வீட்டுல வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இப்படி ரோட்ல வந்து நின்று தனியா பேசிக்கிட்டு. ஐயோ ஐயோ, இந்த காலத்து பிள்ளைங்க எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. ஏங்க இப்படி நான் பேசிட்டு இருக்கும் போதே தனியா விட்டுட்டு போனீங்க. இப்ப பாருங்க எல்லாரும் என்னை எப்படி கேவலமா பேசுறாங்கன்னு. அப்ப உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிக்கலையா? ஏய், நான் கூட உன்னை எப்படி எல்லாமோ நினைச்சிருந்தேன். ஆனா நீ நான் நினைச்சதை விட அப்படியே ஆப்போசிட்டா இருக்க. அன்னைக்கு கடையில என் பாட்டிக்காக அந்த சாரியை விட்டு கொடுத்த, இன்னைக்கு அநாத பிள்ளைங்களுக்காக டொனேஷன் கொடுத்துட்டு போற. இன்னும் உங்ககிட்ட எவ்வளோ நல்ல குணம் தான் இருக்கு. நானே இந்த பொண்ணுங்கனாலே மோசம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்தப்புறம் தான் இப்படியும் பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியுது. பாவம், ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம். அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். நிக்கட்டும் நிக்கட்டும், நம்ம ரொம்ப இறங்கி போனாலும் அப்புறம் நம்மளை ரொம்ப சீப்பாக இட போட்டுருவா. இந்த பொண்ணுங்க மத்தியில் எப்போவுமே கொஞ்சம் கெத்தாக இருக்கணும். அசோக்னாலே கெத்து தான். ஐயோ, என் பேரங்க விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையே. இந்த வயசான காலத்துல இவனுங்க கல்யாணத்தை பார்த்துட்டு நல்லபடியா போய் சேரலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வருதே. இப்படியே போனா என் பேரனுங்க கல்யாணத்தை பார்க்காமலே நான் போய் சேர்ந்துருவேன் போலயே. இல்ல இல்ல, அது மட்டும் நடக்கவே கூடாது. எப்படியாவது என் பேரனுங்க கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் போகணும். அதுக்கு நீ தான் ஆண்டவா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஏய் கிழவி, என்ன பண்ற? ஐயோ, என் பேரன் வரான். அவன் பார்க்கும்போது இப்படி இருந்தா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். என்னப்பா அகில்? என்ன கிழவி, காலங்காத்தால உட்காந்து சோக பாட்டு பார்த்துட்டு இருக்க? அப்படிலாம் இல்லப்பா, டிவியில போட்டுட்டு இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். சரியா, உட்காரு. ஏ கிழவி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? எனக்கு எம்ஜிஆர் பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்பா. எம்ஜிஆர் பாட்டுல என்ன பாட்டு கிழவி பிடிக்கும்? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஓஹோ, அப்ப இந்த பாட்டை போட்டுதான் நீயும் தாத்தாவும் டூயட் பாடுனீங்களா? சிப்போட பாடுற கிழவிக்கு வைக்கத்த. ஆமா, அந்த காலத்துல நாங்க எம்ஜிஆர் பாட்டை போட்டு டூயட் பாடினோம். இந்த காலத்து பசங்க நீங்கெல்லாம் விஜய் பாட்டு அஜித் பாட்டை போட்டு டூயட் பாடுவீங்க, அதானே? ஆமா கிழவி, கரெக்டா சொன்ன. எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கேளு. சொல்லுப்பா, உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு இப்ப ரீசெண்டா விஜய் பாட்டு ஒண்ணு வந்துச்சு, ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, அந்த பாட்டு தான் பிடிக்கும். என் ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட நான் அந்த பாட்டுக்கு தான் டூயட் பாடுவேன் கிழவி. சரிப்பா சரிப்பா. ஏ பேராண்டி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுவியா? என்ன கிழவி நீ, இது என்ன கேள்வி? உனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ கேளு.
உன் வருங்கால பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுற? அதுவா, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. என்னெல்லாம் சொல்லு பாப்போம். என்ன மாதிரியே அந்த பொண்ணும் செம்ம ஸ்டைலா இருக்கணும் கிழவி. சும்மா இந்த கிராமத்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அதை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதெல்லாம் நாட் அக்செப்டபிள், இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் நல்லா படிச்சிருக்கணும், அப்படியே தண்ணி மாதிரி ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசணும். வேற வேற என்ன, முக்கியமா நல்ல பொண்ணா இருக்கணும். இவ்வளவுதான் பாட்டி என் ஆசை. ஐயோ, என்ன இவன் பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறான். ஆனா நம்ம பார்த்த பொண்ணு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தானே படிச்சிருக்கு. அப்ப எப்படி இவன் அந்த பொண்ணுக்கு சம்மதிப்பான்? என்ன கிழவி யோசிக்கிற? ஒன்னும் இல்லப்பா. சரி, ஃபர்ஸ்ட் நீ அண்ணனுக்கு பொண்ணை பாரு. எனக்கு தான் இன்னும் வருஷம் கிடக்குல்ல, பொறுமையா பாத்துக்கலாம். இப்ப இவங்கிட்ட பொண்ணு பார்த்து வச்சிருக்குன்னு சொன்னா சரி வராது, அப்புறமா சொல்லிக்கலாம். சரி கிழவி, நான் உள்ள போறேன், நீ டிவி பாரு. சரிப்பா. நம்ம அசோக்கு தான் இவ்வளவுக்கு எதிர்பார்ப்பான்னு நினைச்சேன். ஆனா இவன் இப்படி கண்டிஷன் போட்டுட்டு போறானே. இனி அவன் எவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கானோ தெரியல. சும்மாவே கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். இனி அவன் என்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போறானோ தெரியல. ஷப்பா, இப்பவே கண்ணை கட்டுது. சொல்லு மைத்திரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மகா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. ஏ மகா, உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். என்னடி? என் வீட்டுக்காரரு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு மகா. ஏய், என்னடி சொல்ற? ஒரு நாளைக்குள்ள பேசி சம்மதம் வாங்கிட்டியா? ஆமா மகா, நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஒரு நாளைக்குள்ள பதில் சொல்றேன்னு. ஆமாடி, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டியே. இப்பதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் மைத்திலி. எங்க வீட்லயும் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. என் பையன்கிட்ட தான் இனி பேசணும். என்னடி சொல்ற? இன்னும் பையன்கிட்டே பேசலையா? அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்ற? ஏ மைத்திலி, என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுக்கு உன் பொண்ணு மாதிரி கேரக்டர்ல இருக்கிற பொண்ணுங்களை தான் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா என் பையனும் ரொம்ப மாடர்ன். சும்மா இந்த வில்லேஜ்ல உள்ள பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா அவன் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டான். உன் பொண்ணுங்கிற தைரியத்துலதான் நாங்க இன்னும் அவன்கிட்ட பேசாம இருக்கோண்டி. அது எப்படி மகா? எல்லாம் முடிவு பண்ண அப்புறம் உன் பையன்கிட்ட போய் சொன்னா அவன் எப்படி சம்மதிப்பான்? அதெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னா அவன் கேட்பான்டி. அதுக்குதான் என் அத்தை மாமா இருக்காங்கல்ல. ஓ, அவங்க பேச்ச உன் பையன் தட்ட மாட்டானா? ஆமாடி, என் அத்தை என்ன சொன்னாலும் அதுக்கு மாறு பேச்சு பேச மாட்டான் என் பையன். என் 2 பசங்களுமே அப்படிதாண்டி. அந்த நம்பிக்கையில நாங்க இன்னும் அவன்கிட்ட இதை பத்தி பேசல. அப்புறம் இன்னொரு விஷயம் மைத்திலி, எங்க அத்தை ஃபர்ஸ்ட் அசோக்குக்கு வேற ஒரு பொண்ணை தான் பார்த்தாங்க. நானும் அதே டைம்ல உன் பொண்ணை பத்தி பேசினேன்னா வீட்டுல பயங்கரமா பிரச்சனை ஆயிடுச்சு. ஏய், என்னடி சொல்ற? அப்புறம் என்னாச்சு? இப்ப எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லடி. அப்புறம் ஒரு வழியா எங்க அத்தையை கன்வின்ஸ் பண்ணி என் அத்தை பார்த்த பொண்ணை என் 2வது பையன் அகிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோண்டி. அதான்டி, வீட்டுல ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சா. அதான் இன்னும் என் பசங்க கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை. ஆனா இன்னைக்கு அத்தை பேசுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி மகா, இதனால பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. சரி மைத்திலி, நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வாங்க, சரியா? சரி மகா, அப்ப நான் வச்சிடுறேன்டி. சரிடி. அத்தை, என்ன மகா? அத்தை, உங்க பேரனுங்க கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? இல்ல மகா, இன்னும் பேசல. ஏன் அத்தை இன்னும் பேசல? இன்னைக்கே பேசுறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாமா, பேசுறேன்னு சொன்னேன் தான். ஆனா இப்போ உன் சின்ன பையன் அகில்கிட்ட பேசும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன அத்தை சொன்னான்? உனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும்னு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அவன் அதுக்கு பதில் சொன்னதை பார்க்கணுமே. என்ன அத்தை சொன்னான்? நிறைய படிச்சிருக்கணுமா, நல்ல இங்கிலீஷ்ல பேசணுமா, அழகா இருக்கணுமா, இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறாம்மா. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்னால அவன்கிட்ட பேச முடியல. அதான் வந்துட்டேன். என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? நீங்க எப்படியாவது இவனுங்க 2 பேர்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கிருவீங்கிற நம்பிக்கையில நானும் என் ஃப்ரெண்டு மைத்திலே ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அத்தை. என்ன, வீட்டுக்கு வர சொல்லிருக்கியா? எம்மாடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? எதுக்கு எல்லா விஷயத்திலயும் இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க? அத்தை, இப்ப ஏன் அத்தை இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம பின்ன என்ன பண்ண சொல்ற? எல்லா விஷயத்திலயும் உனக்கு அவசரம் அவசரம் அவசரம். எப்பவாவது நாங்க சொல்றத நீ கேக்குறியா? இப்ப என்ன அத்தை நீங்க சொல்றத நான் கேட்கல. இப்ப எதுக்கு ஒரு மாதிரி கத்துற? கத்துனா உன் மேல தப்பு இல்லைன்னு ஆயிருமா? நீ யார கேட்டுட்டு அவங்கள வீட்டுக்கெல்லாம் வர சொல்ற? இப்ப வீட்டுல இருக்கிற குழப்பம் போதாதா? அதை சரி பண்றதுக்கே வழி இல்ல, அதுக்குள்ள அவங்கள எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வர சொன்ன? நீங்க தானே அத்தை சொன்னீங்க எப்படியாவது உங்க பேரங்கிட்ட சம்மதம் வாங்கிருவேன்னு. அதை நம்பிதான் நானும் வர சொன்னேன்.
இங்க பாரு, சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காத. சத்தம் போட்டா உன் மேல நியாயம்னு ஆயிடாது. மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது பொறுமை வேணும். ஜூலி, இங்க என்ன நடக்குது? எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எல்லாத்துக்கும் காரணம் உங்க மருமக தான். அவகிட்டயே கேளுங்க. எல்லாத்துலயும் இவளுக்கு அவசரம். எம்மாடி, என்னம்மா ஆச்சு? எதுக்கும் அத்தை இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கா? பாருங்க மாமா, என் ஃப்ரெண்டு கிட்ட அசோக் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக ஒரு நாள் நேர்ல வான்னு தான் சொன்னேன். அதுக்கு போய் அத்தை கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க மாமா. எம்மாடி, இப்ப எதுக்குமா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் வர சொன்ன? நல்லா கேளுங்க, நானும் அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். எம்மாடி, ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சப்பறம் வர சொல்லி இருக்கலாம்லாமா? ஏமா அவசரப்பட்ட? இப்ப ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரீங்க? எல்லா தப்பும் ஏன் மேலதானே சொல்ல வரீங்க, அப்படித்தானே? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் உண்மை. இங்க பாரு, நீ பேசாம 2 நாளைக்கு அமைதியா இரு. இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போனோன்னு எனக்கு தெரியும். நானே பாத்துக்கிறேன். ஆமா, என் பிள்ளைங்க மேல எனக்கு இல்லாத அக்கறை தான் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலை இழுத்து.